அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே அனைவரும் விவாதனம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கும். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, தமிழக ஆளுநர் ரவியுடன் நடிகர் விஜய் திடீர் சந்திப்பு, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தல், ஆளுநர் பதவியே தேவையில்லை என்றவர் சந்தித்தது சரியா, இபிஎஸ்க்கு முன்பு ஆளுநரை சந்தித்ததின் ரகசியம் என்ன என்பது குறித்து இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். முதலாவது இணைமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் அஇஅதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள். வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக இணைமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர், முன்னாள் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு ஜே ராகவன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் ஜலீல். அடுத்தபடியாக அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கேப்ரியல். அடுத்தபடியாக தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு காமேஷ் அவர்கள். வணக்கம் காமேஷ். ஓகே, முதல்ல எல்லாருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அடுத்து வருவீங்களா, எங்களுக்கு வருவீங்க, பட் இருந்தாலும் நம்ம முன்னாடி நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜே ராகவன், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது சமீபத்தில் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற அவங்களுடைய தாவேக்காவுடைய முதல் மாநாட்டில் தங்களுடைய கொள்கை ரீதியான பல்வேறு விஷயங்களை 42 நிமிடங்கள் மேடையில் முழங்கினார் தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள். அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுநர் பதவி என்பது தேவையில்லாத ஒன்று, அதை வைத்து மாநில அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இண்டி கூட்டணி கையில் எடுத்திருப்பது போல இவரும் கையில் எடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு திமுக போல, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக ஆளுநர் பதவிக்கு ஒரு மரியாதை கொடுத்தது, இப்பொழுது மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அது அழுத்தத்தின் மூலமாக மரியாதை கொடுக்கிறார்கள். ஆனால் அதே ஸ்டாண்டை விஜய் கையில் எடுத்திருக்கிறாரா? இந்த அரசியல் பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதையாக பார்க்குறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை அறிவித்த நடிகர் விஜய் முதல் மாநாட்டை கொஞ்சம் தாமதமாக தான் ஆரம்பிச்சார். அந்த மாநாட்டில் திமுக தான் என்னோட எதிரி அப்படின்னு சொல்லி அதை கடுமையாக விமர்சிச்சாரு. ஆனா பாஜக அதிமுக அவர் விமர்சிக்கலாம். பாஜக ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டர் வகையில தான் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டார். அது அதிகமாக விமர்சிக்கவில்லை. ஆனா 2-3 இது வச்சார். அதாவது நாங்கள் ஆட்சி அமைப்போம், அடுத்து ஆட்சி அமைத்தால் கூட்டணியில் பங்கு பெற்றவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு ஒரு தீர்மானத்தை சொன்னாரு. அடுத்து ஆளுநர் பதவி தேவையில்லை, ஆளுநரை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். அதுக்கப்புறம் சமூக நீதி உள்ளிட்ட பல தீர்மானங்களை அவர் சொன்னாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு காலையில ஆளுநர் RN ரவியை நேரில் சந்தித்து அந்த மாணவி பலாத்கார சம்பவத்தில் தொடர்பாக ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்றெல்லாம் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். புகார் மனுக்குமே நடவடிக்கை எடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப என்னன்னா, கடந்த 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துச்சு. இதற்கு பல்வேறு தரப்புகளிலிருந்தும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. அதிமுக கூட அந்த சார் யார் ஏற்று போஸ்டர்லாம் ஒட்டினாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு வாரமான பின்பு எல்லா கட்சியும் ஓரளவுக்கு இதை பத்தி விமர்சிக்க தொடங்கியவுடன் திடீர்னு அவருக்கு ஞானோதயம் ஏற்பட்டு இன்னைக்கு போய் ஆளுநரை பார்த்து மனு கொடுத்திருக்காரு. சரி, மனுவுல ஒரு 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுவா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை, இது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த குற்ற பின்னணி உள்ளவர் யாருன்னு பார்த்து விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஆனால் இதை சமாதானப்படுத்துற மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் நடந்த வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு கேட்ட நிவாரண தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் ஒரு குரல் கொடுத்துள்ளார். சோ
இதை பார்க்கறதே வந்து எப்படின்னா, அதாவது தமிழகத்துல வந்து ஆளுநரை யாரோ பார்க்கணும்னா ஒண்ணு பாஜகவினரா இருக்கணும், இல்ல அண்ணாமலை தெரிஞ்சவரா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா எப்போதும் அண்ணாமலையோட தயவு தான் பார்க்க முடியும் நீங்க. ஆனா இன்னைக்கு இவர் போயிருக்காருன்னா இதுல வந்து இதன் பின்னணியில் பாஜக இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகத்தை இது ஏற்படுத்துகிறது. இதை எப்படி சொல்றேன்னாக்க, அவர் இப்ப அதிமுக வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம், இது திமுக தான் தன்னுடைய பரம எதிரி அப்படின்னு விஜய் பேசி வருவதால் அதிமுகவுடன் கூட்டணி இருக்கலாம்னு ஒரு பேச்சு பரவலா அடிபட்டது. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னன்னாக்க, ஒண்ணு முதல் விஷயம் அதிமுக பலவீனமா இருக்கு, அது கிட்டத்தட்ட 4 பிரிவா பிரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, என்னதான் இருந்தாலும் தமிழகத்துல வந்து திமுக அடுத்தது அதிமுக தான். அதாவது இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நான் அதை முதன்மைப்படுத்தி சொல்றேன். திமுக அதிமுக 2 கட்சிகள் தான் ஒரு பிரதான கட்சிகள். ஓகே. சோ இந்த நிலையில அதிமுக வந்து தாவக தலைமையில ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. சரி, அது நடக்கிறது. அதனால இப்ப என்னன்னாக்க, இந்த நேரத்துல பாஜக வந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்தை வந்து தூண்டில் போட்டு இழுக்குது. எப்படின்னா, இப்ப விஜய் சொல்லியிருக்காரு இல்லையா, எங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு கூட்டணியில் இடம்பெறுபவர்களுக்கு நாங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழக வெற்றி கழகத்தை முன்னிறுத்தி பாஜக வந்து ஒரு வேளை கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டால் எப்படி இருந்தாலுமே பாஜக ஒரு 5-6 சீட்டுக்கு மேல வராது. சோ இப்ப விஜய் ஓரளவுக்கு ஒரு பேச்சு வச்சுக்கோம், ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வலுவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப பாஜக கண்டிப்பா அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்பாங்க. அவங்க முதல்ல பதிவு கோர மாட்டாங்க. ஏன்னா சரி, இதுக்கு உதாரணமா 2-3 மாநிலங்கள்ல பாஜக வந்து முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பின்னாடி இருந்து கொண்டு முதல்வரை இயக்குவார்கள். அந்த மாதிரிதான் இருக்கு. அது மாதிரி ஒரு கணக்குல அந்த வலையில விஜய் விழுந்துட்டாரோ என்றுதான் எனக்கு தோன்றுச்சு. சரி, ரைட். உங்களுடைய இந்த கணிப்புகள் ஒருபுறம் இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நம்முடைய அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக ஜலில், பிஜேபி பின்னிருந்து இயக்குகிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஆளுநரை சந்திப்பது மேக்சிமம் அண்ணாமலை அவர்கள் மூலமாக தான் வந்து ஒரு அஜெண்டாவே கிரியேட் பண்ணப்படுகிறது. ஸோ அப்படின்றப்ப அங்கே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆளுநரை நாங்கள் சந்திப்போம், இது குறித்த இந்த பாலியல் சீண்டல் விவகாரத்தை குறித்ததான விஷயத்தை ஆளுநர்கிட்ட நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னென்னா, தமிழக அரசு இதற்கு உண்டான அந்த சீண்டியவரை ஞானசேகரன் என்பவரை கைது செய்திருக்கிறது, சிறையில் அடைத்திருக்கிறது, விசாரணை போயிட்டுருக்கு. அதுபோக வந்து இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் டைட் செக்யூரிட்டி பண்ணிட்டாங்க. இப்போது தொடர்ந்து இந்த அழுத்தம் கொடுக்கப்படுவது பிஜேபியாக இருக்குமோ என்கின்ற ஒரு கோணத்தில் பார்த்து கொண்டிருந்த அரசியல் நோக்கர்கள் இப்போது விஜயும் சந்தித்தது இது கூடுதல் வந்து ஒரு பாயிண்ட்டாக முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? அதாவது நீங்கள் நடிகர் சந்தித்தார் அப்படின்றதே வந்து அவர் நடிகராக சந்திக்கலை. இல்லை, என்ன முழு நேரம் அரசியல் வரல. இல்லை, நடிகர் முழு நேரம் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக தான் ஆளுநரை சந்திச்சிருக்காரு. மக்கள் பிரச்சனை இல்லை, மக்கள் பிரச்சனை தான். ஒரு வாரம் கழிச்சு அது நடந்த சம்பவத்துக்கு உடனடியாக அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த மகளிர் அமைப்பை சேர்ந்த எல்லாருமே தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் கைதாக இருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள்லையும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்குது. அவர் என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதை அப்படியே எடுத்து எல்லா மாவட்டங்கள்லையுமே நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு, அங்கே கட்சி சார்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை கலந்து கொள்கிறாரு, அதுபோக வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. இதுதான் வந்து ஒரு முழு நேர அரசியல். இப்போ ஒரு 75% நடிகராக இருக்கிறார்ல. இல்லை, அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, நடிகருக்காக அங்கே கூட்டம் கூடலை. 75% நடிகருக்காக அங்கே கூட்டம் கூடலை. தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வேணும் அப்படின்றதுனா மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் அங்கே கூடுனது. இன்னைக்கு பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குதோ அப்படின்னா அவர் ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட தேவையில்லை. இதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருக்கிறாரு, இங்கே ஆளுநர் தேவையில்லைன்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கிறாரு. அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கு. அப்படியே பார்க்கணும். குட்கா வழக்கில் வந்து போய் திமுக பார்க்கும்போது இந்த ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையான்னு கேட்ட கலைஞரனுடைய மகன் போய் சந்திக்கலையா?
கடந்த 10 ஆண்டுகால அதிமுகவினுடைய ஆட்சியில எத்தனை முறை போய் சந்திச்சிருக்கிறாரு? இப்ப இருக்கக்கூடிய அதிமுக போய் சந்திக்கலையா? கடந்த காலங்கள்ல அண்ணன் வேல்முருகன் போய் சந்திக்கலையா? திருமாண்ணன் அவர்கள் போய் சந்திக்கலையா? இவங்க எல்லாத்தையுமே பிஜேபி தான் இயக்குதா? கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருந்துருச்சுன்றது அர்த்தமாயிடுமாங்க? அப்போ அவங்க போட்டு கொடுத்த அரசியல் பாதையில தான் தாவேக்கா பயணிக்குதா? யாருடைய பயணத்தையும் யாரதையும் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. இல்ல அவங்க தான் திட்டம் தீட்டுன்ற போய் பாக்குறாங்க. யார வேணான்னு சொன்ன ஆளுநரே வேணான்னு சொன்ன டிஎம்கே போய் பாக்குறாங்க. அவங்க பார்க்கும்போது நாங்க பார்க்க கூடாது, நாங்க சொல்லுவோம், அதே மாதிரி தான் நாங்க செய்வோம். இப்ப இருக்கிறது யாரு? இன்னைக்கு வேண்டான்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு நாங்க திமுக வேண்டாம்ன்றோம், ஊழல் ஆட்சின்னு சொல்றோம், மத்தியில் பாசிச ஆட்சின்னு சொல்றோம், சொல்லக்கூடிய திராணியும் தகுதியும் இருக்கு, அதனால சொல்றோம். ஆனால் இன்னைக்கு பிரதமர் யாரு ஒன்றியத்துக்கு? மோடி அவர்கள் தானே. இங்க இருக்கக்கூடியதுக்கு முதல்வர் யாரு? அவர் தானே. மழை வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுங்கன்னு அவரை தானே கொடுக்குறோம். இந்த ஆட்சி வேண்டான்னு சொன்னதுனால அவர்கிட்ட கேட்க கூடாது, இந்த 1.5 வருஷத்துக்கு கேட்க கூடாதுன்றீங்களா? இருக்கும்போது இருக்கிறவரை கேட்க தான் செய்யணும். மாற்றத்தை உருவாக்குறோம்னு சொல்லியிருக்கோம். மாற்றம் வரும்போது தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிறாருல, இருக்கிறது அவர் ஆளுநர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? யாரும் போய் உள்ள நுழைஞ்சிட்டு வந்துருங்க பாத்துருங்க. இல்ல பேரிகார்டு கிட்ட கூட போக முடியாது இல்ல. இன்னைக்கு அதிமுக மாதிரி ஆளுநர் முற்றுகை போராட்டம் நடத்திருக்கலாம்ல. போராட்டம் நடத்தணும்னு சொல்லி தரதுக்கு இந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் ஒண்ணு இது இல்லையா? அதிமுக நடத்த வேண்டிய ஆளுநர் மாளிகை முற்றுகை நடத்த வேண்டியது பண்ணாங்களே. யாருக்கு? ஆளுநர் முற்றுகை போராட்டம் பண்ணாங்க. நாங்க துண்டு பிரசுரம் கொடுத்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மகளிர் அமைப்பினர் கைதா இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர் கைதா இருக்காங்க. ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நீங்க பண்ணிருந்தீங்க. இதுதான் பண்ணணும்னு ஏன் நிர்பந்திக்கிறீங்க? இதுதான் பண்ணணும் நீங்க எதிர்பார்த்தது இல்ல. உங்களுக்கு அதுதான் தேவையா? உங்களுக்கு செய்தி அது தேவைப்படுதா? ஆளுநர் மாளிகையை சந்திக்கிறீங்க, ஆளுநர் சந்திச்சு போயிட்டு இருக்காங்க தமிழகத்துல. நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்துல அப்ப இருக்கக்கூடிய பெண் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அப்படியே ஃபுல் டைட் பண்ணிட்டோம். அப்ப இவ்வளவு நாள் டைட் இல்லைன்றதை ஒத்துக்குங்க. அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. 140 காவலர் பாதுகாப்புல இருக்கும் போது இங்க எப்படி நடந்தது? இருக்கக்கூடிய 150 கேமரால 10 கேமரா ஒர்க் ஆகலன்றாங்க. 10 கேமரா ஒர்க் ஆகலன்றது உங்களுக்கு தெரியும்ல. பள்ளியில நடக்கக்கூடிய சம்பவத்துல குற்றம் நடக்கக்கூடிய இடத்துலதான் எல்லா சம்பவங்களுக்குமே கேமரா ஒர்க் ஆகாம போயிடுமா? அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய தலைவர், அதாவது வேந்தர் யாருன்னா மரியாதைக்குரிய ஆளுநர் RN ரவி, அவர் தான் வந்து முழு பொறுப்பு. அடுத்து இணைவேந்தர் யாருன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் கௌரி செலியன் அவர்கள் தான் இணை வேந்தர். துணைவேந்தர் அங்க இருக்கிறாரு. இப்போ அங்க நடந்திருக்கிறது முழுக்க பொறுப்பு வேந்தராகிய ஆளுநர் ரவியினுடைய கவனம் குறைபாடுன்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக சொல்லல. நீங்க திமுக திமுக சொல்ல வேண்டியதானே? இது முழுக்க RN ரவி தான் இதுக்கு வேந்தர், துணை வேந்தர் தான் இதுக்கு பங்கெடுத்துக்கணும். இது நான் உயர்கல்வித்துறையுடைய அமைச்சர் மட்டும்தான், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? திமுக சொல்லல. அதை சொல்லி நீங்க மாற்று கட்சி ஏன் திமுக சொல்லல? அதை சொல்லுங்க. இந்த ஒரு மாணவிக்கு நடந்த பிரச்சனையா எடுத்துக்க கூடாதுன்னு அதே கோவி செலியன் தானே சொல்றாரு. எதன் அடிப்படையில சொன்னாரு? அப்போ ஒரு மாணவிக்கு நடக்க கூடாது, இது கூட்டா நடக்கணும்னு சொல்றாரா? எதை சொல்ல முன்னிறுத்துறாரு? அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாணவி கூட நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாணவிக்கு கூட நடக்க கூடாதுன்றதெல்லாம் மறுநாள் பிரஸ் மீட்ல சொன்னது. அதுக்கு முந்தின நாள் என்ன சொன்னாரு? ஒரு மாணவிக்கு நடந்ததை வச்சுக்கிட்டு ஏன் பிரச்சனை பண்றீங்கன்னு கேக்குறாரு. இந்த கிருஷ்ணகிரியில நடந்தது, இங்க ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்திலே வெட்டி கொல்லப்பட்டாங்களே, இங்க பொள்ளாச்சி மாணவிகளுக்கு நடந்தது, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு கொண்டு வந்துட்டாங்க? வேங்கவேல் பிரச்சனை நடந்தது, என்ன தீர்வு கொண்டு வந்துட்டாங்க? இதுவரைக்கும் வாய் மூடி மௌனியா இருக்கிறீங்க. என்னவோ எல்லாத்திலுமே நாங்க தான் காலரை தூக்கி விட்டுட்டு பேசக்கூடியவர்கள். ஏன் இதுக்கு இது பண்றீங்க? தமிழகத்துல ஒரு ஆட்சியை ஒரு அரசியல் கட்டமைப்பை முன்னெடுத்திருக்கிறாரு. ஜனவரியில இருந்து வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. எல்லாத்துக்குமானவர் தான், நானும் மக்களோட தான் நிப்பேன் இருக்காரு. இன்னைக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இல்ல நான் கேட்கிறேன்னு திரு ஜலீல், மாற்றத்திற்குண்டான அரசியல் கட்சி நீங்க சொல்றீங்க, ஆனா ஒவ்வொரு செயலும் ஏமாற்றம் தான் உங்க மத்தியில மேடையில நடிகர் விஜய் என்ன சொல்றாரு? சமீபத்துல புத்தக வெளியீட்டு விழால இங்க என்னங்க பண்றது, சாஸ்திரக்கும் சம்பிரதாயத்தின் அடிப்படையில் அறிக்கை கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதையே நம்மளும் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா இங்க இருக்க அரசியல் சூழல் உங்களையே மாற்றி விட்டு அதை மாறிதான் இன்னைக்கு ஆளுநரை போய் சந்திச்சிருக்கிறார். ஆளுநர் எதிர்ப்பு போராட்டம் வச்சிருந்தேன். ஏன்னா நீங்க ஆளுநரை வேணான்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க. ஆமாங்க, திமுக அது பண்ணிடுச்சா? கலைஞர் காலத்துல இருந்து நாட்டுக்கு தாடி எதுக்குன்னு கேட்டார்ல, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்டார்ல, இன்னைக்கு வரைக்கும் நீங்க போய் அவரை தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஸ்டாண்ட் எடுத்து நீங்க நாங்க ஆட்சி அமைக்க மாட்டோம் நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டியது. இந்த முறை ஜெயிச்சீங்கல்ல, தனி பெரும்பான்மையில ஜெயிச்சிருக்கீங்கல்ல, நாங்க எடுத்துக்க மாட்டோம். ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க தேவையில்ல, தன்னுடைய மகனுக்கு துணை முதல்வர் பதவி செஞ்சு வைக்க தேவையில்ல, திருப்பி செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க தேவையில்ல, சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஆளுநருக்கு அப்ப நீங்க போய்கிட்டு தானே இருக்கீங்க? அப்ப நீங்க ஆளுநருக்கு கைப்பாவையா இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆளுநர் இருக்கிற வரைக்கும் அன்னைக்கு அதனுடைய துணை செய்வீங்க. அப்படிதானே எங்க ஆளுநர் மாற்றுதான் நாங்க. ஏன் இன்னைக்கு
இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சியோட முன்மாதிரியா தாங்க நாங்க இருக்கோம். சரி. தமிழகம் முழுக்க இன்னைக்கு போராட்டங்கள் நடந்திருக்குங்க. இன்னைக்கு இவங்க அதிமுக இங்க தான் நடத்திருக்காங்க. தமிழகம் முழுக்க போராட்டங்கள் சனிக்கிழமை நடத்திட்டாங்க. இல்ல, நாங்க இன்னைக்கு தமிழகம் முழுக்க போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். முதல்வர் அவர்கள் கன்னியாகுமரி போயிருக்கிறாரு. கன்னியாகுமரி ஒரு போகக்கூடிய மாவட்டத்தில் கூட கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரர்கள் நடத்தியிருக்கிறாங்க. பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் கல்லூரியிலையுமே இந்த பிரசுரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரையுமே தொடர்ந்து உளவுத்துறை கண்காணிச்சு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தோட அங்கங்கே கைது செய்யப்பட்டிருக்குது. எல்லா கோவை மாவட்டமா எடுத்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சென்னையில எல்லா ஜனவரியிலிருந்து முழுநேர அரசியலுக்கு வருகிறார். அவர் ஆல்ரெடி முழு அரசியல்வாதியா தான் இருக்கிறார். அரசியல்வாதி நான் கேட்கறது ஃபுல் டைம், இப்ப இருக்க பார்ட் டைம் பண்றாரு. நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கான பதிலா கூட இருக்கலாம். ஜனவரியில இருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அணுக போறாரு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இன்னும் பதட்டங்கள் அதிகரிக்க தான் செய்யும். ரைட். அப்ப நான் நடிகர் சொன்னதுல தவறு இல்ல. எதுக்கு இல்ல, நடிகர் விஜய் சொன்னதுல தவறு இல்ல. அவர் நடிகர் தான். நான் என்ன சொல்றேன், நடிகர் துணை முதல்வர்னு சொல்லுங்களேன். நடிகர் தானே. இன்னைக்கு சினிமா கம்பெனி நடத்திட்டு இருக்காருல்ல, அதை சொல்ல முடியுமா இந்த நெறியாளராலன்னு கேட்கிறேன். நான் நடிக்கிறதுல இருந்தும் என்னோட நிறுவனத்துல இருந்தும் நான் விலகிக் கொள்கிறேன் சொல்லிட்டு தான். நிறுவனம் யாரோடது? நிறுவனம் அவரை சார்ந்த ஒரு விஷயம். அவரை சார்ந்தவர் தானே. அப்ப அதுல நடக்கக்கூடியதுக்கு அவருக்கு வருமானம் இருக்குல்ல, அதை வச்சு தானே கணக்காட்ட போறாரு. திமுக தரப்புல இருந்து எதிர்ப்புக்கு இல்ல, கடைசியில் நானே அதை எதிர்க்கிற மாதிரி இல்ல. நீங்க எல்லாத்துக்குமான எதிர்ப்பாளரா தானே இங்க இருக்கீங்க. அதனாலதான் அதை கேள்வி கேளுங்க, பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கும். அதனால தொடர்ச்சியா இவங்க பிஜேபியோட பூனை கண்ணை மூடிக்கிட்ட உலகம் இருந்து சொல்லி முடிச்சாரு. இதை நிறைவு செஞ்சிடறேன். பிஜேபிக்கு நாங்க பிஜேபி பாசிச ஆட்சின்னு சொல்லியிருக்கோம். இதை விட மூத்த பத்திரிகையாளர் இப்ப சொல்றாரு அண்ணன் ராகவன் அவர்கள், அவருக்கான பதில் தான். பாசிச ஆட்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அவருக்கு ஃபைல் தூக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எங்களுக்கான அரசியல் நிலைப்பாடு என்னன்றது எங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம தொடர்ந்து பேசலாம். இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய அஇஅதிமுக திரு விஜயகுமார், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் ஆளுநரை சந்திக்க போகின்றோம் அப்படின்னு சொன்னோடனே நீங்க ஹெட்போன் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நலமா இருக்கும். ஹெட்போன் போட்டுருக்கீங்களா? ஓகே ஓகே. அதாவது ஆளுநர் ரவியை நாங்கள் சந்திக்க போகின்றோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தாவைக்க தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேரடியா சந்திச்சுட்டு வந்தாரு. இதனுடைய ரகசியம் என்ன? அது யார் அந்த சார் என்கின்ற கேள்வி கேட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி இன்று தமிழகம் முழுவதும் ஜனநாயக முறைப்படி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திய போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய அறிவிப்பின்படி நாங்கள் ஏற்கனவே நடத்த வேண்டியது அன்று மன்மோகன் சிங் இறந்து விட்டார் என்பதனால இன்னைக்கு அதை நடத்தணும். சரி. ஆனா தமிழ்நாட்டில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியின் குரல் கேட்கக்கூடாது என்று இன்று அடக்குமுறையை கட்டவித்து விட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. எங்களை எல்லாம் கைது செய்து 6 மணி வரை மண்டபத்துல வைத்திருந்து இப்போதும் விட்டுருக்காங்க. வந்திருக்கோம். அதாவது ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவருடைய கொள்கை மாநாட்டுல விக்கிரவாண்டி மாநாட்டுல அறிவிச்சாரு, எங்களுக்கு கவர்னர் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னிய வரையும் கவர்னர் பதவி எடுக்கல. கவர்னர் தான் பொறுப்பா ஒரு மத்திய அரசனுடைய இதா இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பதவி பிரமாணம் ஏற்றி வைக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறார். கவர்னர் பதவியை ஒழிக்கல. கவர்னர் பதவி இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஆளுங்கரசு செய்கின்ற தவறுகளை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட புகார் பட்டியெல்லாம் கொடுப்பதற்கு அதை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். திரு விஜயகுமார், நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க? ஆமா. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிருச்சு சனிக்கிழமை உயர்நீதிமன்றம் மூலம். அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, என்ன நீதி கிடைச்சிருக்கு? இப்பதான் விசாரணை கமிஷன் 3 பேர் அதிகாரிகளை வைத்து விசாரணை தொடங்க சொல்லி இருக்குது. அது தேசிய மகளிர் ஆணையம். இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன். அந்த யார் அந்த சார்? இன்னியவர்களையும் திமுக அந்த நபரை எல்லா இதுலயும் அந்த ஆள் பவள விழா கலைஞருடைய கருணாநிதியுடைய பவள விழா கலந்துருக்கிறாரு. அவருடைய வீட்டுல மா சுப்பிரமணியம் போய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாரு. துணை மேயர் மகேஷ் போய் சாப்பிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய முரசொலி பத்திரிகையில ஞானசேகரன் வந்திருக்கு. இன்றைய வரையிலும் அவர் திமுகவை சார்ந்தவர். திமுகவில விட்டு கட்சியை விட்டு நீக்கல. இதுக்கு திமுக பொறுப்பேற்றிருக்கவில்லை. இத பழிய முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீது போடுறதுக்கு இந்த திமுக அரசு பிடிக்கிறதுன்னா இதை விட ஒரு அவலம்
தமிழ்நாட்டுல இருக்கா? நீங்க எப்படி அந்த பொண்ணுக்கு எப்படி சார் நிவாரணம் இல்ல எப்படி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இல்ல பொள்ளாச்சியில உங்க ஆட்சி காலத்துல 11 மாணவிகள் பாலியல் பண்ணப்பட்டாங்களே, அந்த மாதிரி ஒரு அவலத்தை சொல்றீங்களா? எதுங்க நீங்க பொள்ளாச்சி தான் நீங்க சொன்னது எனக்கு முழுசு கேட்கல, திருப்பி கேளுங்க. பொள்ளாச்சியில 11க்கும் மேற்பட்ட மாணவிகள் கற்பழிக்கப்பட்டாங்களே, அது போன்ற ஒரு அவலம் சொல்றீங்களா? கேட்கலையே. இல்ல இருந்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க பொள்ளாச்சின்றதுக்காக பதில் சொல்றேன். பொள்ளாச்சியில பொள்ளாச்சியினுடைய ஜெயராமனுடைய மகனோ நீங்க எல்லாருமே இது பண்ணீங்க. ஆனா இன்னைய வரலையும் அதுக்கு சிபிஐ விசாரணை வச்சு எல்லாம் பண்ணி இன்னைய வரலையும் அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதாவது நீங்க சொல்ற அந்த பொள்ளாச்சி ஜெயராமனோ அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ ஒருத்தரும் குற்றவாளி என்று கைது செய்யப்படல. யாரும் குற்றமற்றவர்கள். திமுக அரசியல் செய்வதற்கு அந்த பொள்ளாச்சி விவகாரத்தை எடுத்து போராட்டம் செய்வதற்கு கூட ஜனநாயக நாட்டில் அதிமுக அனுமதிச்சுது. ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியா இவருடைய ஆட்சி காலத்துல இதோ கிருஷ்ணகிரியில, தர்மபுரியில, அண்ணா நகர்ல, இதோ சென்னையினுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தை பாதுகாக்கப்பட்ட வளாகத்துக்குள்ளே திமுகவுடைய காமகன் உள்ளே புகுந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறான். அதை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் போராடுவதற்கு கூட இந்த திமுக அரசு அனுமதிக்கவில்லை. அடக்குமுறையை கையாளுகிறது என்றால் இது திமுக அந்த குற்றவாளிக்கு துணை போகிறது என்றதுதானே அர்த்தம். அதாவது இது நீங்க சொல்றத ஒரு வகையில ஏத்துக்கிட்டாலும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுற அதிமுக காலகட்டத்துல ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே உயர் அதிகாரி விழுப்புரத்துல பாலியல் வன்கொடுமை பண்ணுனான்னு சொல்லிட்டு இன்னும் வழக்கு போயிட்டு இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சார். இதே விருந்தம்பாக்கம் கூட்டத்துல கனிமொழி நடந்த அவங்க கூட்டத்துல திமுக அவனுடைய இளைஞர் அணியை சேர்ந்தவன் அந்த கூட்டத்திலேயே பெண் காவலரை பாலியல் பலாத்காரம் பண்ணா அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? எங்க ஆட்சியை முடிஞ்சிருங்க சார். அதுக்குதான் மக்கள் எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நாங்க ஆட்சியை விட்டு இழந்துட்டோம். இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிற திமுக மீது என்ன? திமுக ஜனநாயகத்துக்கு ஜனநாயக நாடா இல்ல ஏதோ சதிகார நாடா? ஜனநாயக நாட்டுல திமுக அரசுக்கு எதிர்ப்பா யார் குரல் கொடுத்தாலும் இந்த திமுக அரசு அவர்கள் அடக்குமுறை கையாளுகிறது. யாரும் போராட முடியலையே. இந்த ஆட்சி இப்படி நடக்குது. இன்னைக்கு தாவேகா அவருடைய கவர்னரை போய் சந்திக்கிறாரு, புகார் மனு கொடுக்கிறாரு. இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நடவடிக்கை எடுக்கின்றாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அவருடைய கொள்கை கவர்னர் தானான்றது. ஆனா கவர்னர் பொறுப்பு இன்னும் நீடிக்கிறது. கவர்னர் தான் அவர்கிட்ட போய் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி வற்புறுத்துறாரு. இன்றைக்கு அவர்கள் கட்சி மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். அவர்களும் நோட்டீஸ் கொடுத்தா கைது செய்கிறார்கள். இது என்ன? இது சர்வாதிகார போக்குல இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் ஊடகவியாளர்கள் நீங்க தான் கேள்வி கேட்கணும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க பக்கபலமாக இருந்து நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டாம். ஓகே சார், ஓகே, நன்றி. அப்படி இணைப்பில் அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு காமேஷ் அவர்கள், அதாவது அதிமுக பிஜேபி இந்த 2 கட்சியையும் தாண்டி தமிழகத்தில் நாங்கள் மிகப்பெரிய கட்சி என்பதை காண்பிப்பதற்காக இவர் ஒரு முறை பேசிட்டு போனால் 1 மாதத்துக்கு அந்த பேச்சிற்கு திரு விஜய் அவர்கள் பேசிட்டு போவது, உடனே எதிர்கட்சியும் சரி ஆளும் கட்சியும் சரி அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஆளுநரை சந்தித்தது ஒரு விமர்சனம் எழுகிறது. அந்த கேள்வி முன் வச்சு அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஏன்னா நீங்களும் தாவேக்காவுடைய கூட்டணி கட்சியாக இருப்பதனால அந்த கேள்வி முன்வைக்கிறேன். உங்களுடைய கருத்து முதல்ல. இப்போ இருக்கிற இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, ஆளுநரே தேவையில்லைன்னு சொன்னாரு, இவர் ஏன் போய் ஆளுநரை பார்த்தாரு? இப்போ கூட அந்த வாதங்கள் தான் போச்சு. அவர் ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்னது திமுக கட்சிக்கு சொல்லலை. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது எங்களுக்கு ஆளுநர் தேவையில்லைன்றாரு. உடனே ஆளுநர் தேவையில்லை என்ன அதோட உள்ளர்த்தம் என்னன்னா, ஆளுநர்ன்றவர் யாரு? மாநிலத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நடக்கிற தவறுகள் குற்றப்பாடுகள் என்ன எல்லாத்தையும் கொண்டு போய் மத்திய அரசுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆட்கள் தான் அவரு. நாங்க ஆட்சி செய்யும் போது அப்படிப்பட்ட ஆளுநருக்கு வேலையே இல்லை, அவர் வேஸ்டா தான் இருப்பாரு. எதுக்கு அவர் வேஸ்டா வச்சிருக்கீங்க? அதனால தேவையில்லை. அந்த அளவுக்கு நாங்க சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுப்போம். எங்களால எந்த இஷ்யூஸ் இருக்கா நாங்க தமிழகத்தை அவ்வளவு சிறப்பான ஒரு நல்ல முறையில் கொண்டு போக முடியும். இங்க உட்கார்ந்துட்டு ஆளுநர் மேற்பார்வை பார்க்குற அளவுக்கு தேவையில்லைன்றதா அதோட உள்பொருள் அர்த்தம். அதுதான் அங்க கொண்டு வந்து அவர் வைக்கிறார் முக்கியமாக. சரிங்களா? ஆனா நீங்க எல்லாரும் எப்படி எடுத்துட்டாங்கன்னா, ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏன் போய் ஆளுநரை பாக்குறாரு, அப்ப அவர் கொள்கையில இருந்து வித்தியாசப்படுறாரா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. அவர் அரசியல் சாசனத்தை மாற்ற
மாத்துறதுக்காகவோ இல்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் தான் இதை கொண்டு வந்திருக்காரு. கான்ஸ்டிடியூஷனை மாத்தத்துக்குலாம் அவர் சொல்லல. அவர் சொல்ல வந்த உள் அர்த்தம் இதை நோக்கி தான் பயணிக்குது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்போ 3வது பெரிய கட்சியா அப்படின்ட்டுன்னு. இல்ல, கிட்டத்தட்ட அது 3வதுல 2வது பெரிய கட்சி ஆயிடுச்சு. இப்போ கடந்த சில நாட்களாக நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வந்திருக்கிற அந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகவை மிஞ்சும் அளவுக்கு தான் வாக்கு வங்கிகள்ல நிக்கிறாங்க அப்படின்றத காமிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எதிர்கட்சியாகவே இன்று இன்னும் நீங்க சொன்னீங்க அவர் களத்துக்கு வரல, நடிகரா இருக்காரு, தூங்குறாரு. சார், அதுக்கு நான் வாதம் பண்ண ஆரம்பிச்சா அது போய்கிட்டே இருக்கும். அதை விட்டுருவோம். அரசியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஒர்க் ஃப்ரம் ஹோமான்றது நீங்க சொல்றீங்க. அது ஒர்க் ஃப்ரம் நான் சொல்லல, அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனம் எல்லாம் வைக்கிறது தான் சார். இப்போ சொல்றாங்களா, நான் ஆளுநருக்கு ஒரு விஷயத்த சொன்னல, அப்ப வச்சது யாரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப நம்ம பேசுறது அந்த பிரச்சனையை பத்தி தான். இந்த பிரச்சனையில என்ன இஷ்யூஸ், எவ்வளவு முரண்பாடான ஒரு இது. நீங்க அரசு அதிகாரியா இருக்கிற ஒரு காவல்துறை என்ன சொல்லுது இந்த பிரச்சனையில, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கான்ஸ்பிரசி இருந்துகிட்டே வருது. இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு கான்ஸ்பிரசி எடுத்துக்கிறாங்க. உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த ஞானசேகரன் மேல கிட்டத்தட்ட 26 வழக்குகள் இருக்கு. பாலியல் கொடுமை வழக்கு ஆல்ரெடி இருக்கு. அவரு போயிட்டு வாரம் கையெழுத்து போடணும் போல இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு ஜாலியா சுதந்திரமா அப்படியே போயிட்டு இருக்காரு. அதை கண்காணிக்கிற காவல்துறை எங்க போச்சு, அவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, எல்லாத்துக்குமே ஒரு ரிப்போர்ட் இருக்கணும்ல. சரி, அதை விடுவோம். இப்போ உள்ள இதுக்குள்ள வரேன். ஒரு அமைச்சர், அதாவது சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்கள் 2 மணி நேரத்திலேயே கைது செஞ்சிட்டோம். இதுவே எங்கள் ஸ்டாலின் அரசோட, முதல்வர் ஸ்டாலின் அரசோட பெரிய சாதனை தான். யாராவது வேற இதுக்கு முன்னாடி எதிர்த்த கட்சி பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படிங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, செல்போன் சிக்னல் வச்சுதான் அப்படின்றாரு. இந்த பக்கம் காவல்துறை என்ன சொல்லுது, அவர் யார்கிட்டயுமே பேசல, அது ஏரோப்ளேன் மோட்ல இருந்துச்சு, ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. அந்த பொண்ணு கிட்ட இருக்கும்போது ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. அதுதான் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. அதை வச்சு நாங்க இது பண்ணல அப்படின்றாங்க. அப்ப ஃபிளைட் மோட்ல இருக்குன்னா அப்புறம் எப்படி நீங்க சிக்னல் வச்சு கண்டுபிடிச்சீங்க? அவர் தான் அந்த இடத்துல இருந்தாரு, அவரோட சிக்னல், செல்போன் சிக்னல் எப்படி வந்துச்சு? எனக்கு டெக்கியா, எனக்கு அறிவு அந்த அளவு கிடையாது. ஒருவேளை கண்டுபிடிக்கலாமா ஃபிளைட் மோட்ல இருந்தா அப்படின்ட்டு. இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு தைரியமா சொல்லுது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணு பொய் சொல்லணுன்ற அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த பொண்ணே இது எஃப்ஐஆர் என்ன சொன்னாங்க, டெக்னிக்கல் எரர்ல வெளியில வந்துருச்சு. எங்ககிட்ட ஒண்ணு இருக்கும் காப்பி, நாங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், அப்படிலாம் கூட வந்திருக்கலாமேன்னு சொல்றாங்க. எப்படி அந்த பொண்ணே எனக்கு அந்த எஃப்ஐஆர் இதுதான் அப்படின்னு சொல்லி வெளியில ரிலீஸ் பண்ணுமான்னு. டெக்னிக்கல் எரர் சொல்றீங்களா, உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேன். டெக்னிக்கல் எரரா இருக்கு அப்படின்னா ஏன் 10 அதிகாரி இந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க? அந்த காவல்துறை அதிகாரிக்கு மேல என்ன காரணம் திடீர்னு? இது எல்லாத்துலயுமே ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே வருது பாத்தீங்களா? இப்ப அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுது, சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசினாரு அவரு, அதை நான் கேட்டேன். முதல்ல நீ எனக்கு நான் சொல்ற மாதிரி செய்யணும், அதுக்கப்புறம் நான் ஒரு சார்ட்ட கூட்டுப்பேன், அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ன்ற ஏதோ சில விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு வச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இது அவர் இதை பேசுறாரு, போறாரு, வராருன்னா அந்த ஞானசேகரன்றவர் ஏதோ தற்செயலா அங்க போனாரு, 2 பேர் உட்கார்ந்து பேசினாங்க, 2 காதலர்கள், அதை பார்த்துட்டு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு எடுத்து செஞ்ச ஒரு குற்றமா நான் அதை பார்க்கல. பல முறை அவர் போயிருக்காரு, இதை பார்த்துருக்காரு. இவங்களையே அன்று பார்த்து எடுத்தது இல்லை. ஒரு 2-3 நாள் குறைஞ்ச ஒரு 4-5 நாள் வாட்ச் பண்ணியிருப்பாரு. எப்படின்னு இவர் பேசுறதை வச்சு, அந்த பொண்ணு சொல்றதை வச்சு பார்த்தா அந்த இடத்துல சீரியல் இந்த லைட் ஏரியல், சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல, லைட் ஏரியல், இதெல்லாம் பார்த்தானா இதை ஒரு தொழிலாவே செஞ்சுட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பல தடவை இது மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சிருக்காரு. ஸோ அப்போ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வேந்தர் அப்படின்ட்டுன்னு, இந்த மூவ் தான் விஜயனாவோட தெளிவான மூவ். வழக்கமாக எல்லா கட்சியும் மாதிரி ரோட்ல நின்றுட்டு ஒரு ஆர்வாட்டம், அவர் ரோட்ல நின்னா அது எப்படி ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும், அதுக்குள்ள போக விரும்பல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யாம ஒரு தீர்வு அரசியல், மாற்று அரசியல், இந்த இடத்துல ஆளுங்கட்சி இப்படி எல்லாம் பேசுது. ஒரு வாரமா நீங்க கேட்டீங்க, ஒரு வாரம் கழிச்சு தானே சொல்றாரு, இதுக்கு முன்னாடி எங்க போனாருன்னு. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்டா யோசிச்சு, ஒரு தடவைக்கு 4 தடவை இது கரெக்டா என்ன செய்யணும்ன்ற ஒரு திட்டமிடல் இருக்குல்ல. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணவும் 80 இழக்குன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்றாருல. அப்ப இதோட வேந்தர் யாரு? கவர்னர் தான். அப்ப இவர்கிட்ட போய் ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அழுத்தம் மத்திய அரசு வரைக்கும் பிரதிபலிக்கும். ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரையும் பாக்குறாரு, உள்துறை அமைச்சர் இவரையும் பாக்குறாரு, அமித்ஷாவையும். அப்ப இதை கொண்டு போய் வெறும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது நீங்க சாதாரணமா ஏதோ வேற ஒரு இடத்துல நடந்த ஒரு நியூஸ் மாதிரி பார்க்காதீங்க. இது நேஷனல் நியூஸ். டாப் 5 யூனிவர்சிட்டிஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி. இப்ப நம்ம ஒரு 1 மாசம் முன்னாடி நம்ம கொல்கத்தால நடந்த அந்த இவங்களோட
டாக்டர் மரணத்தை பத்தி நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். அது போல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிற போது இதை பற்றி நேஷனல் மீடியால வரைக்கும் பேசியிருப்பாங்க. ஓகே, அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து ரியலைஸ் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் ஆக்ஷனை எல்லா விஷயத்துக்கும் அப்படி கிடையாது. முதல்ல நம்ம ஜலீல் சொன்ன மாதிரி முதல்ல அறிக்கை கொடுத்தாச்சு, அதற்கான முதல் அறிக்கை வந்துருச்சு. அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன வெளியில கொண்டு வராங்க அப்படின்ற போது அதுல ஒரு கான்ஸ்பிரசி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி வருது. இது முதல் நாள் அவர் அரெஸ்ட் ஆன அன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? நமக்கே 3வது நாள் தான் தெரிய வருது, 4வது நாள் தான் தெரிய வருது. அவர் மேல 26 வழக்குகள் இருக்கு, 2014 பாலியல் கொடுமை அவருக்கு மேல இருக்கு, அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்றது, அவர் இன்னும் என்னென்ன இதெல்லாம் இருக்காங்கன்ட்டுன்னு. சோ இது எல்லாமே வரும்போது மக்களுக்கு தெளிவா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குன்ற போது அப்ப என்ன பண்றாரு, நானும் மற்ற அரசியல் கட்சி போல் ஒரு போராட்டத்தை செஞ்சுட்டு போராட்டம் பண்ண எல்லாம். நான் இப்ப என்ன கேக்குறேன், இதே திமுக இதே திமுக பொள்ளாச்சிக்கு கிட்டத்தட்ட மாச கணக்குல போராட்டம் பண்ணிருக்காங்க. நாங்கள் வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் யாராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து மறைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அதிமுக அரசு யாரையோ காப்பாத்திட்டு இருக்காங்க. நான் வந்தால் எப்பேற்பட்ட அரசியல் தலைவனா இருந்தாலும் அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் அவர் மீது சூழ்நிலைக்கிறேன், சபதம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அதே பொள்ளாச்சியில பிரச்சாரத்துல சொன்னாரு. 4 வருஷம் ஆச்சு, யார் மேல எடுத்திருக்கீங்க அந்த கேஸ்? அப்படியே தான் நின்னுட்டு இருக்கு. ஏதோ போகணுமே ட்ரையல்ல வந்து மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 1% கூட நகரல. அதுக்கப்புறம் இப்போ அதே அதிமுக இவங்களை இப்ப பேசிட்டு இருக்கு திமுகவை பார்த்து. அப்ப 2 கட்சிகளும் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்த உடனே எதிர்கட்சியா உட்காரும் போது இதுதான் இவங்க தான் அப்படியே யோகியம் மாதிரியும், இவங்க ஆட்சியில் எந்த தவறும் நடக்காத மாதிரியும், இருக்கிற ஆட்சி இருக்கிறதுலே இது வரைக்கும் இருக்கிற தமிழக அரசியல் வரலாற்றிலேயே வந்து கேவலமான ஆட்சி மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்களே தவிர எந்த ஒரு சொல்யூஷனும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வெறும் ஆர்ப்பாட்டத்தோட நிறுத்திக்கிட்டு ஒரு பப்ளிசிட்டி தேட்டு போறீங்க. அவர் அந்த மாதிரி இல்லாம ஒரு மாற்று இதுவா நோக்கி பயணிக்கிறாருன்றதை நான் சொல்ல. ஓகே, நன்றி. அடுத்து நம்முடைய முதல் சுற்று நிறைவான கருத்தா அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார். அதாவது மாற்று கட்சி, ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இப்போ விஜய் பண்ண ஸ்டாண்டர்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது விஜயனுடைய ஆக்ஷன் வந்து ரொம்ப டிலேடு ரியாக்ஷன். எஸ், அதாவது 23ஆம் தேதி இன்சிடென்ட் நடக்குது, 25ஆம் தேதி வந்து அரெஸ்ட் நடக்குது. அன்றைக்கே வந்து அவர் 25ஆம் தேதியே வந்து அவர் விஜய் வந்து ஒரு ட்வீட் போடுறார். அந்த ஃபஸ்ட்டு போடுற ட்வீட்டில் வந்து இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இன்னும் வந்து யாராவது இருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்துகிறேங்கிறது தான் ஃபஸ்ட்டு ட்வீட் அவரு. அதில் கண்டனம்ங்கிற ஒரு வார்த்தை எந்த இடத்துலையுமே இல்லை 25ஆம் தேதி வந்த ட்வீட்டில். அதுக்கப்புறம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து துரிதமாக நடவடிக்கை போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க, அரெஸ்ட் ஆகுறாங்க. அண்ணாமலையும் வந்து சவுக்கால் அடிச்சுக்கிட்டு இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே, அரசியல் வரலாற்றிலேயே எந்த தலைவனும் பண்ணாத மாதிரி தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அவர் ஒரு போராட்டத்தை பண்ணி ஏகோபித்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் நடக்குது. அதே மாதிரி விஜயகுமார் சொன்ன மாதிரி யார் அந்த சாருங்கிறது நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு சென்னையில் இருக்கக்கூடிய மாலுக்கு எல்லாம் போயிட்டு உடனடியாக எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போயிட்டு டக்குன்னு நின்று அந்த மாலில் வந்து அந்த பேனரை தூக்கி பிடிச்சி ரொம்ப சென்சேஷனல் பண்ணாங்க ஏடிஎம்கே. இன்னைக்கு காலையில் வந்து விஜய் வந்து லெட்டர் எழுதுறாரு, தங்கைகளுக்காக எழுதுறாரு. இது எல்லாருமே வரவேற்கிறோம். அதாவது எந்த ஒரு இடத்துலையும் அநியாயம் நடக்கும்போது அந்த அநியாயத்துக்கு எகெயின்ஸ்டா எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவங்க வந்து இன்னைக்கு வராங்களோ, நாளைக்கு வராங்களோ, வரப்போறாங்களோ, இல்ல தனி மனிதனா இருந்தா கூட அந்த தனி மனிதனுக்கு ஒரு அறம் சார்ந்த கோபமும் சீற்றமும் வர வேண்டியது ஒரு கட்டாயம். அந்த மாதிரி சீற்றம் வந்து விஜய்க்கும் இருக்கு. ஆனா ஒரு வாரம் கழிச்சு வந்ததுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இல்ல அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும், நிறைய பேஸ் எடுக்கணும். என்ன பேஸ் எடுக்கணும்? கவிழ்த்தம் பண்ணிட முடியாது. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி காமேஷ் என்ன சொல்றேன்னா, அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் ஆளுநர், அதனால அவர்கிட்ட அழுத்தம் கொடுக்கும்போது கரெக்டா போகணும். இல்ல கவர்னருங்கிறது இப்ப எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கவர்னர் வந்து இஸ் அ சான்சலர் ஆஃப் ஆல் த 56 யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு. அவர் வந்து இஸ் நாட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. அங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிங்கிறது வைஸ் சான்சலர். அந்த வைஸ் சான்சலரை செலக்ட் பண்றது வந்து சர்ச் கமிட்டி. அந்த சர்ச் கமிட்டில வந்து சேர்மன் அப்பாயிண்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொரு மெம்பர் அப்பாயிண்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு கல்வியால் அகாடமிக்ஸ் சார்ந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் சார்ந்து நாலேஜ் இருக்கிறவங்களை வந்து கவர்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். இதுதான் வந்து சர்ச் கமிட்டி. அந்த சர்ச் கமிட்டில இருந்து ஒரு 3-4 பேர் வந்து அந்த பேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் யாரை ஃபைனலைஸ் பண்ணதோ அந்த சான்சலர் வந்து அதை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்ப இதுதான் கவர்னருடைய ரோல். அந்த கவர்னர் வந்து சான்சலருங்கிறதுனால அந்த பிரிமைசஸ்க்கு அந்த கேம்பஸ்க்கு உண்டான அத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியும் கவர்னர் இல்லை. இது பல கட்சிகள் தவறுதலா பேசிட்டு இருக்காங்க. அது வந்து வைஸ் சான்சலருக்கு. அப்ப அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு தான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் எதுக்கு இருக்காரு, கோவிசெலியன் எதுக்கு இருக்காரு. அப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா,
விஜயனுடைய டபுள் ஸ்டாண்டர்டும் இதுல பார்க்க முடியும். எந்த மாதிரியான டபுள் ஸ்டாண்டர்ட்? ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு கவர்னர் வேண்டாங்கிறார். அப்ப இப்ப காமேஷ் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி கவர்னர் போய் தான் இன்னைக்கு பார்த்து மற்றவங்க எல்லாம் போராடுறதை விட நாங்க போய் ஒரு தேவையான இடத்துல நாங்க அழுத்தம் கொடுக்குறோன்றார். அப்போ இந்த கவர்னர் தேவையில்லைன்னா அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து கவர்னரை போய் சந்திச்சாதான் எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், ஒரு தீர்வு அரசியலை நோக்கி விஜய் நகர்றாருன்னு சொல்லும் போது கவர்னரை ஏன் வேண்டான்னு சொல்றாரு? அப்ப கவர்னருங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து சாதாரண பொசிஷன் நினைச்சுக்கிறாங்க. இது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இஸ் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஒரு சாதாரணமா இப்ப ஜலீல் சொன்ன மாதிரி திமுக கேட்ட மாதிரி ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு கவர்னருங்கிற அளவுக்குலாம் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் பொசிஷன் இல்ல. இப்ப இன்னைக்கு எல்லாருமே வந்து இப்ப திமுக கூட அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஊழல் பட்டியல் எல்லாம் எடுத்துக்கிட்டு யாரை போய் பார்த்தாரு? அவரு கவர்னர் தான். அப்ப அவருக்கு தான் ஆட்டுக்கு எதுக்கு தாடி அவரையும் போய் பார்த்தாருன்னு ஜலீல் நியாயமா கேட்டாருல்ல. அப்ப இன்னைக்கு அண்ணா திமுகவும் வந்து இந்த தடவை இவர கவர்னரை பார்க்கணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கலையா? இன்னைக்கு விஜய் போய் பார்த்துட்டு வரலையா? அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அப்ப எந்த இடத்துலயும் ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு ஆட்சிங்கிறது எந்த இடத்துலயும் ஒரு தவறு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது அம்பேத்கர் போன்ற அவ்வளவு பெரிய சட்ட மேதைகள் அந்த கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு இது வந்து அலங்கார பதவி அல்ல. சில நேரத்துல சில இடத்துல சில தனிப்பட்ட நபர்கள் ஒரு கவர்னருடைய ரோலையும் மீறி செயலாற்றதை பார்க்க முடியுது. அதை நம்ம பல இடத்துல நம்மளே கண்டிச்சிருக்கோம், உங்க நிகழ்ச்சியிலே நம்ம பல இடத்துல விவாதிச்சிருக்கோம். அந்த மாதிரி செயல்பாடுகளை தான் நம்ம வந்து விமர்சிக்கணுமே ஒழிய இந்த கவர்னரே தேவையில்லை, கவர்னரே வேண்டியது இல்லை அப்படின்னு அன்னைக்கு மேடையில பேசினது ஒரு வாக்கு விளம்பரத்திற்காக பேசினாரு. அதைத்தான் நான் சொல்லுவேன். அதாவது விஜய் ஒன்னா என்ன பண்ணிருக்கணும், அன்னைக்கு கவர்னர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றதுல உறுதியா இருந்தாருன்னா இன்னைக்கு கவர்னர்கிட்ட போய் பார்த்திருக்க கூடாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய இதுக்கு கவர்னரே தேவையில்லைன்றீங்க. அப்புறம் ஏன் இன்னைக்கு போய் அப்பீலுக்கு அங்க போறீங்க? ஒரே நிமிஷம் நீங்க பேசும்போது ஒரே நிமிஷம் நான் பேசுறேன், நீங்க பண்ணுங்க. இப்ப அதே கருத்தை தான் காமேஷன் சொன்னாரு. நீங்க இன்னும் வந்து எல்லா பொதுவெளியில இருக்கு, அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த திட்டங்களை அந்த அவர் மாநாட்டில் பேசின உரைகள் பூரா இருக்குது. எங்கேயாவது போய் எடுத்து பாருங்க. தாவேக ஆட்சிக்கு வரும்போது நாங்க சிறப்பா செய்யற நேரத்துல தான் கவர்னர் வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. தன்னாட்சியில் தன்னிச்சையான நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய ஆட்சிக்கு இடையூறு வர்றதுக்காக கவர்னர் இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைங்கிறதா அவருடைய பிரகடனம். அது வந்து ரைட்டா தப்பாங்கிறது அடுத்தது. அது ஒவ்வொரு விஜய்க்கு இன்னைக்கு அவருக்கு சொல்றதுக்கு அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கு. அதுதான் நான் கேட்டேன். ஆனா ஒரு இடத்துல அப்படி சொல்லிட்டு திருப்பி இன்னொரு இடத்துல போய் அதே கவர்னரை பார்க்கும்போது இதுதான் சரியான தீர்வு அரசியலை நோக்கி போறாருன்னா இது முரண்பட்ட கருத்தா தெரியலையா? கவர்னர் ஒரு இடத்துக்கு தேவையே இல்லைன்றீங்க, அடுத்தது தீர்வு அரசியல் வேணும்னா நாங்க கவர்னர் போய் பார்க்கறதா சரியான போராட்டம்னா அதுதான் நாங்க இருக்கிறோம். ஆனாலும் லேட்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் விஜய் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் வெளியே வந்திருக்காரு, வெளியே வந்து இந்த திட்டங்களுக்காக இந்த பிரச்சனைக்காக போய் குரல் கொடுத்திருக்கிறத வரவேற்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் என்ன எதிர்பார்த்திருந்தேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்கள் எடுத்துக்கங்களேன், எத்தனை இளைஞர்கள் வந்து இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி நிக்கிறாங்க? எந்த அரசியல் தலைவருக்கு பின்னாடி இன்னைக்கு அதிகமான இளைஞர்கள் நிக்கிறாங்க? சரியான எண்ணிக்கை வேண்டாம், இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு இருக்கிறதுல பிம்பம் என்ன, விஜய்க்கு பின்னாடி தான் அதிகமான இளைஞர்கள் இருக்காங்கன்றது கரெக்டா இல்லையா? அதுலயும் குறிப்பா ஒரு 18 இருந்து 30-35 வயசுல இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் அவர் பின்னாடி வந்து அதிக அளவுக்கு இன்னைக்கு தொடர்புடைய வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாவும் அரசியல் கட்சி தலைவராகவும், அதுல கூட ஜலீல் சொன்னதுக்கு கூட எனக்கு உடன்பாடு உண்டு. சீமானுக்கு இல்லையா? இருக்கு, அவருக்கும் அவர் பக்கமும் இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வெளிப்படையா பார்க்கும்போது ஒரு ஏகோபித்த அளவுக்கு வந்து அதிகமான இளைஞர்கள் கூட்டம் இருக்கிற அளவுக்கு ஒரு பிம்பம் இருக்கு, உண்மையாவும் இருக்கு. ஏன்னா நமக்கு இன்னைக்கு ரசிகர்கள் மன்றமே அவருக்கு எத்தனை பேர் இருக்காங்க, விஜய் மக்கள் நற்பணி மன்றத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, இன்னைக்கு அவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்து ஒரு 90 to 95 லட்சம் ஓட்டர் ஐடி வச்சுட்டு அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கிறதெல்லாம் அவங்க டாக்குமெண்ட்டை வச்சிருக்காங்க. சோ அப்பேற்பட்ட இளைஞர்களை தனக்கு பின்னாடி ஒரு படையா வச்சிருக்கக்கூடிய விஜய் மத்த எந்த கட்சியும் வர்றதுக்கு முன்னாடி முதல் ஆளா விஜய் வந்திருக்கணுங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அங்க பாதிக்கப்பட்டது யாரு? 19 வயது மாணவி. அவ உங்களுடைய ரசிகையாவும் இருக்கிறாளோ இல்லையோ, உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர் படையினுடைய அங்கம் அது. இத கரெக்டான கிரவுண்ட் எடுத்து வர்க் பண்ணி இருக்கலாம் சொல்றீங்களா? நீங்க வந்து இது வந்து ஒன்னும் எக்ஸாமினேஷன் இல்ல, நான் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்து நான் அப்பீர் ஆகுறேங்கிறதுக்கு இது வந்து களப்போர். இது ஒரு அநியாயம் நடக்குது இன்னைக்கு நாட்டுல. ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளார வேற எங்கேயாவது ரோட்ல வந்து ஒரு 2 பேர் சரக்கு அடிச்சுக்கிட்டு சரகராடு பண்ணிக்கிறான், அடிச்சுக்கிறான், ரவுடிங் அடிச்சுக்கிறானுங்கன்னா அதை பத்தி நீங்க கேட்க வேண்டியது இல்ல. இது எங்க நடக்குது? அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அப்ப வந்து நீங்க இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய அண்ணா யுனிவர்சிட்டிக்குள்ளார அந்த கேம்பஸ்ல படிக்கக்கூடியவங்க ஹாஸ்டலர்ஸா இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா நீங்க இளைஞர்களுடைய பின்னாடி வச்சிருக்கக்கூடிய விஜய் முதல் குரலா ஒலிச்சிருக்க வேண்டாமா தமிழ்நாட்டுல? ஓகே, நம்ம தொடர்ந்து பேசணும். கேள்வி நீங்க கரெக்டா உள்வாங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இளைஞர் படையை வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 22ஆம் தேதியே, அதாவது 24ஆம் தேதியே இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்கணும், ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, டிலே பண்ணிட்டீங்க ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் அதிகளவு உங்கள் கட்சியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. அந்த பிம்பத்தை உடச்சிடாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கணும், ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதாவதுங்க இன்னைக்கு வந்து லேட்டாக வந்துட்டீங்க, லாஸ்ட்டாக வந்துட்டீங்கன்றதுக்கு வந்து அரசாங்கம் ஒருவரை கைது செஞ்சிருக்கு. விசாரணை முதல் நாள் என்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ மறுநாள் அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே விசாரிக்கப்படுறாங்க. மறுநாள் காலையில அரெஸ்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. சொல்றேன், அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு திமுக தரப்பு சொல்லுது, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் உடனே கண்டன அறிக்கையை கொடுக்கிறாரு, மேலும் யாரெல்லாம் இருக்காங்கன்றதுல நீங்க கைது பண்ணணும்னு சொல்றாரு. ஆனால் திமுக தரப்பு தொடர்ந்து இவர் தான் வந்தாரு, இவர் தான் நின்னாரு, இவர் தான் சொல்லிட்டு ஒருத்தரையே அந்த பிரச்சனைக்குள்ள வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதோட இந்த பிரச்சனையை மூடி மறைக்கணும்ன்ற விஷயத்துல தான் போய்கிட்டு இருக்கு. யார் அந்த சாரு, அவர் வந்து ஆடி கார் யாரோட இது, இதெல்லாம் இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் திரைமறைவுல இருக்கு, கேள்விக்குறியா இருக்கு, மூடும் பொருளா இருக்கு. ஆனால் இது வரைக்கும் வெளியில கொண்டு வரல. அந்த விஷயத்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது கேமரா சரி செய்யப்படும், செக்யூரிட்டி டைட் பண்ணப்படும், 8:30 மணிக்கு இருக்கக்கூடியவர்களை 6:30 மணிக்கே உள்ள கொண்டு வந்துருவோம். இதெல்லாம் பாதுகாப்பா? இதெல்லாம் பாதுகாப்பான பாதுகாப்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லைன்னு சொல்லுங்க. 8:30 மணிக்கு உள்ள வரக்கூடியவங்க 6:30 மணிக்கு திராணி இருக்கு. இருக்கிறது சகோதரர் சொன்ன சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கோம். ஆளுநரை சந்திக்கிறதுக்கான அனுமதி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆளுநர் சந்திக்கிறத கொடுத்துட்டு எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். கைது நடவடிக்கைக்கு ஆளும் தரப்பக்கூடியது கைது செஞ்சிருக்கு. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் அவர் பேசாம இருந்தாலும் தமிழகத்துல மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் ஊடகத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சிந்தனையை யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் பண்ணிட்டு வர்றாரு. அவர் டிலேடா வராரு, இதா வராருன்றதுல இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அவரு வரல, பொதுச் செயலாளர் தான் வந்திருக்கிறாரு. அண்ணன் தலைமையில ஒரு போராட்டம் நடக்குது. இருக்கக்கூடிய இளைஞர் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் களத்துல இறங்கி போராட்டம் பண்றாங்க. ஒரு துண்டறிக்கை கொடுக்குறாங்க, வேற ஒண்ணும் பண்ணல. உங்களை போராடுங்கன்றாங்க. துண்டு பிரசுரமா கொடுக்குறாங்க. இத தாங்கிக்க முடியாம நீங்க இவ்வளவு கொதிச்சு எழுறீங்களே. அண்ணன் சொன்ன மாதிரி பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் அப்படியே மின்னல் வேகத்துல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்றீங்களே. மின்னல் வேகத்துல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணிட்டீங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு குறுக்கீடு பண்றாரு, சொல்லுங்க. எதுக்காக வந்து இப்ப விஜய் லேட்டா வந்தாலும் அவரை வரவேற்கிறோம். இப்ப ஜெலிலே சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் கழிச்சு இது எடுக்கும் போது இவ்வளவு பிரளயம் நடக்குதே, விஜய் ஒன்று செஞ்சா அப்படிங்கிறாருல, அதுதான் என்னுடைய மெயின் பாயிண்டே. அப்ப இன்னைக்கு நீங்க 7 நாள் கழிச்சு இதை பண்ணும்போது இவ்வளவு அரசியல் அதிர்வு வரும்போது ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இந்த பொதுமக்கள்கிட்ட நீங்க இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும். இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எகென்ஸ்டா வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நீங்க திரட்டி இருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு விஜய்க்கு இருந்தது இல்லையா? அப்ப நீங்க அந்த அளவுக்கு எதிரலை ஏற்படுத்தக்கூடிய ஏன் லேட்டா ஆக்ட் பண்றீங்கன்னு குற்றச்சாட்டு கிடையாது. இனி போய் வரவேற்கிறோம், ஆனா வெரி லேட். மகளிர் எல்லா கட்சியும் நடந்து முடிச்சது. மகளிர் இல்ல மகளிர் ஆணையம் வெள்ளிக்கிழமை தான் இதை எடுத்திருக்காங்க. மகளிர் ஆணையம் வெள்ளிக்கிழமை அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் பாடி. அத பத்தி நீங்க பேசவே இல்ல. கட்சிகளா பேசறோம். அரசியல் கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? உயர் நீதிமன்றமும் அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? அரசியல் கட்சியுடைய செயல்பாடு வந்து தமிழகம் முழுக்க தொடர்ந்து இங்க பாருங்க கண்டன அறிக்கையை கொடுத்திருக்காரு. களத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு போராட்டத்துக்கு முன்னெடுத்திருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்க கட்சி மிக பிரம்மாண்டமா தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்திருச்சேன்ற வைத்தறிச்சல் தான் நிறைய பேரால தாங்கிக்க முடியல. இன்னைக்கு வரல, நேத்து வரல, முந்தான வரலன்ற கேள்விதான் ஆரம்பிக்கப்படுது. இன்னைக்கு பண்ற தாவேகா முன்னாடியே பண்ணிருந்தா இன்னும் அது பயங்கரமா இருந்திருக்குமே. இப்பவும் பயங்கரமா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த 3 நாட்கள்
மட்டும் இல்ல, இப்ப கேள்வியோடு பயங்கரமா இருக்காதா? ஏன் இவ்வளவு லேட் ஆரம்பிச்சாங்க? அப்படி ஒரு கேள்வியோடு அதிர்வலை இருக்கு. உங்களுக்கு ஒருத்தர் கைது பண்ணிட்டா விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஏன் இந்த 3 நாள்ல எடுக்கலன்னு கேக்குறோம் இன்னைக்கு கேள்வி. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்னைக்கு கேக்குறோம், இன்னைக்கு தான் ஒருத்தர் கைது பண்ணிருக்கோம், ஆனா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துட்டோம், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுருச்சு. இன்னைக்கு நீங்க திருப்பி எதுக்கு இன்னைக்கே போராட்டம் பண்றீங்கன்னு கேள்வி எழும்பிச்சா இல்லையா? ஒரே ஒரு குறுக்கீடு அறிக்கை தொடர்ந்து கொடுத்து எடுத்தாச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கே பதில் சொல்ல முடியல. ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் கொஞ்சம் வரையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்க வந்து 3 நபர் சார்ந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் போட்டிருக்காங்க. ஆவடி, அதே மாதிரி வந்து அண்ணா நகர் அண்ட் சேலத்தில் இருக்கக்கூடிய 3 டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இடைக்கால நிவாரணமா 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்திருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு தண்டனையா இனிமேல் அந்த பெண் படிக்கிற வரைக்கும் எந்த விதமான ஃபீஸும் வாங்கக்கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம இது வரைக்கும் சரித்திரத்தில் நடக்காத ஒரு பிரச்சனை. எஃப்ஐஆர் லீக் ஆகி அது மூலியமா அந்த பெண்கள், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கண்ணியம் வந்து பாதுகாக்கப்படலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோர்ட்டு 2 பெஞ்ச் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு கையில எடுத்து சுமோட்டோவா எடுத்து அதை விசாரிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ட்ராக்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இது சரியான பாதையில இன்னைக்கு ஒரு நீதிமன்றம் தலையிட்டனால மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, நீதிமன்றம் மாணவிக்கு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாணவிக்கு 19 வயசு இல்ல, அதையும் இங்க சொல்லிடுங்க. ஆமா ஆமா, அதையும் நான் வயசு அதையும் நான் கண்டிக்கிறேன். நடந்த பிரச்சனைக்கு அண்ணா நகர்ல 25 லட்சம் கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன், அந்த சின்ன குழந்தைக்கு, அந்த ஒரு 9-10 வயசு குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு நடந்து சிபிஐ வரைக்கும் வழக்கு எடுத்த வழக்குல உறுதி செய்யப்பட்ட குடும்பத்துக்கு எத்தனை லட்சம்? அப்ப இந்த 25 லட்சம் வந்து வன்மையா கண்டிக்கிறோம். என்ன கண்டிக்கிறோம்? அண்ணா நகர்ல இந்த மாதிரி பிரச்சனை வச்சு அரசியல் திமுக சார்ந்து பேசுற அண்ணா நகர் சொல்றனால அண்ணா நகர் இது வந்து கோர்ட் வந்து சிபிஐக்கு அனுப்புது. அத வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போய் ஏன் சிபிஐக்கு அனுப்புறீங்க, போலீஸை விசாரிக்கணும், அவங்க வந்து போறாங்க. கண்டிப்பா கண்டிக்க வேண்டியது. திமுக அப்படி செய்யக்கூடாது. திரு ராகவன் சார், பாகுபாடு இருக்கு. திரு ராகவன் சார், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி எல்லாமே அரசு சரியான பாதையில போய்கிட்டு இருந்தாலும் இந்த தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு குற்றம் சாட்டுவதற்கு என்ன காரணமா பாக்குறீங்க? அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவி பலாத்காரம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கடினமாக அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை தான். வழக்க விரைவில் நடந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்பதில் வந்து எந்த இதுவும் இல்லை, எந்த விதமான சமரசமும் இல்லை. ஆனா இப்ப சார் நந்தகுமார் சார் சொன்ன மாதிரி அதை நடந்து அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்டு இந்த கேஸ் தாமாக முன் வந்து அதை வந்து எஸ்ஐடி புலன் விசாரணை நடத்தும் சொல்லி புலன் விசாரணை நடந்துச்சு. இனிமே இந்த கேஸ் நடந்து விரைவில் தண்டனை கிடைக்கிறதுக்கு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரவா இருக்கணுமே தவிர இனிமே வந்து ஆளுங்கட்சி குறை சொல்றதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. ஏன்னா இப்ப ஆளுநர் வந்து இப்ப அந்த பல்கலைக்கழகத்துல வந்து சிசிடிவி ஒர்க் பண்ணல அப்படின்னா உடனே நீங்க மு.க. ஸ்டாலினை குறை சொல்லிடுவீங்களா? இல்ல, பல்கலைக்கழக நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பதிவாளர், இது துணைவேந்தர் இல்ல, அதனால பதிவாளர் தான் வந்து அதுல கோல வச்சிட்டு இருக்காரு. முதல்ல அவரு தானே இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். சிசிடிவி இல்லைன்னா அதை ஒர்க் பண்ண வைக்க வேண்டியது அவருக்கு தான் முதல்ல பொறுப்பு இருக்கு. எடுத்தங்க வைத்தன்னு எல்லாத்துக்குமே வந்து முதல்வரை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் நடந்து விட்ட சம்பவம் வந்து மிகவும் வருந்தத்தக்கது. இதுல என்னன்னா இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஒரு மாணவி வந்து கல்லூரிக்கு செல்ல முடியாத அளவு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த விஜய் சொன்னதை நான் வர வைக்கிறேன், பாதுகாப்பு தான் இந்த அவலமான ஆட்சி அப்படின்லாம் குற்றம் சாட்டியிருக்காரு. சகோதரர் இதுல என்னன்னா இன்னைக்கு 3 பேரும் விஜய், அண்ணாமலை, உதயநிதி எல்லாருமே சேர்ந்து ஒரே சகோதர பாசத்தை பொழிஞ்சிருக்காங்க. என்ன இதுல என்னன்னா அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டுங்கிறது சரியான கோரிக்கை. ஆனா இப்ப வந்து உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இந்த பெல்கிஸ் பானு வழக்குல வந்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த தண்டனை விதிக்கப்பட்டவர்களை ஏதோ நல்லவர்கள் போல சித்தரித்து முன்கூட்டி விடுவிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து யாரு? பாஜக தான்.
ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறத அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய இது. பட் எனிவே இப்ப வந்து அதிமுக போன்ற கட்சிகள் இதை கையில் எடுத்துக்கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு கட்டாயம் ஒரு நடவடிக்கை வேண்டிய சூழ்நிலைக்கு அரசு தள்ளப்பட்டு விட்டது. விரைவில் இந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப விஜய் சொன்னது வந்து ஆளுநர் தேவையில்லை அப்படிங்கறது அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஆளுநர் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழுப்பலாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்க ஆளுநர் தேவை என்று சொல்லுவோம். அப்படி இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. அவரு சொன்ன மாதிரி நந்தகுமார் சார் சொன்ன மாதிரி அப்படி சொல்லல. ஆளுநர் பதவி தேவையில்லை, அதை நீக்க வேண்டும் என்றுதான் பேசுறார். இப்ப ஆளுங்கட்சியில வந்து ஆளுநர் பதவி அலங்கார பதவி, அது வந்து அவரால் என்ன பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்காக வந்து அவங்க போய் அவரோட மோதல் போக்குன்னா வந்து உடனே அவரை நீக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே நீக்கத்துக்கு உண்டான வேலைகளே ஆரம்பிச்சு இது போன்ற வேலைகளை எதிர்கட்சிகள் திமுக மீது வைப்பது எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரே வரியில இல்ல, இது ஆளுநரை நீக்கிறதுங்கிறது ஆளுநர் பதவி அலங்கார பதவி தேவையில்லை என்பதுதான் பெரும்பாலான கருத்து. ஆனா இதை வந்து ஆளுங்கட்சி மட்டுமே செய்து விட முடியாது. எல்லா கட்சியும் ஒருமித்த குரல் கொடுக்கணும். கொடுப்பாங்களா? ஏடிஎம்கே கொடுப்பாங்களா? இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. விஜய் வந்து இப்ப அவங்க வந்து பாஜக ஏன் பின்னிருந்து இயக்குகிறது என்று சொன்னா, முதல்ல விஜயை தாம் பக்கம் இழுத்துட்டு வந்துட்டு அதிமுக கூட்டணிக்கு பணிய வைக்கலாம்னு பாக்குறாங்க. அதுதான் பாஜகவோட நாடகம். நன்றி 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 திரு காமேஷ், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது கடைசி சொன்ன அந்த வார்த்தை தான், பிஜேபி எப்படியாவது விஜய் இழுத்துட்டு வந்து அதிமுகவும் பணிய வச்சு ஆட்சியை பிடிப்பது தான். அதெல்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்க வேண்டியதான். எல்லாருக்கோட ஸ்கிரீன் பிளே கதைகள் தான். விமர்சனம் வருது. அதுதான் சொல்ல வரேன், நான் சொல்லி முடிச்சிடறேன். அதான் சொல்லல, இங்க எல்லாருமே எப்படி பேசுறாங்கன்னா விஜயம் அது செய்யல. நிறைய அரசியல் விமர்சகர்கள் புதுசா நிறைய அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், விஜயம் அப்படியே செய்யல, விஜயம் இப்படியே செய்யலன்னு இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. முதல்ல அதுவே தப்பு. நீங்க அவர் என்ன பண்ணணும் நீங்க சொல்லாதீங்க. அவர் என்ன நான் இவ்வளவு நேரம் பேசவே இல்லை, அமைதியா தானே கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வாய்ப்பு வரும்போது பேச விடுங்க, அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் செஞ்சதுல குறை என்ன இருக்கு, இது ஏன் அப்படி செஞ்சாரு, ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்றத விமர்சனம் வைங்க. ஆனா அந்த விமர்சனங்கள் எப்பவுமே வருது கிடையாது. ஆனா இவர் இப்படிதான் செஞ்சிருக்கணும்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க தெரியுமா, அதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். இப்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டாபிக்கே இந்த பாலியல் வன்கொடுமை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். அதை விட்டுவிட்டு விஜய்க்கு ஆளுநர் பதவி வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நம்ம கண்டென்ட் ஆளுநருடைய கண்டென்ட் தான், அதுதான் சொல்ல வரேன். அதுக்குள்ளதான் அந்த அததான் நானும் சொல்றேன். இப்போ அந்த பாயிண்ட்ல வரும்போது, ஆளுநர் கண்டென்ட்க்கு வரும்போது, அவர் போய் கொடுத்தாரு முடிஞ்சிருச்சுன்ற போது இதுல இருக்கிற உள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப ராகவன் சார் சொன்னாரு, இந்த மாதிரி வைஸ் சான்சலர் பார்த்திருக்கணும், அவர் இல்ல இவர் என்னெல்லாம் சொல்லிட்டே வந்தாரு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த பிரச்சனைகள், பெண்களோட பிரச்சனைகளுக்கு நிர்பயா பெண்கள் பாதுகாப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது மூலமா இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 7200 கோடி ரூபாய் ஃபண்ட் பண்ணிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா 317 கோடி ரூபாய் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுல 296 கோடி தமிழகம் அப்ளை பண்ணி எடுத்திருக்கு. இந்த 296 கோடி என்னாச்சு? அப்போ அதோட வேலை என்ன அப்படின்னா, அந்த 296 கோடி இந்த நிர்பயா பெண்கள் பாதுகாப்பு திட்டத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னா, முக்கியமாக சிசிடிவி கேமரா பொறுத்துறது, அலாரம் பிக்ஸ் பண்றது, அப்புறம் வந்து லைட் வைக்கிறது, அப்புறம் வந்து ஆமா வைக்கிறது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கழிவறைகள் கொடுக்கறது, பெண்களுக்கான எந்த மாதிரியான பாதுகாப்பு திட்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் செய்யணும். அப்ப 296 கோடி ரூபாய் கிளைம் பண்ணிருக்க தமிழக அரச ஒரு பிரதான ரொம்ப முக்கியமான இடமான அண்ணா யூனிவர்சிட்டியில வைக்கல, போகல, வரல அப்படின்னா யார் மேல பழிய போடுறீங்க? இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பிரச்சனையை வைக்கிறீங்களா, இல்ல தமிழக அரசு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கா? இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள இருக்கு. இப்ப ஜெனரலாவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைவான ஒரு கருத்து என்னன்னா, இப்போ எனக்கு வந்து இப்ப ஜலீல் சொன்னார் இல்லையா, ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம் பண்ணிருக்கோம்னு. நானே அதுல கொஞ்சம் மாற்றுப்படுறேன். இங்க போராட்டம்லாம் நடத்தவே இல்லை. அவர் தெளிவா தான் கொண்டு போறாரு. போராட்டம் நடத்தணும்னா ரோட்ல வந்து உட்கார்ந்து இருப்பாரு. அவர் வந்தா ஒட்டுமொத்த சென்னை பாதிச்சு நின்று இருக்கும்.
தமிழ்நாட்டிலுமே உட்காந்துருப்பாங்க, சென்னை வேற மாதிரி ஆயிருக்கும். அவர் போராட்டத்தை கையில எடுத்து மத்த கட்சி மாதிரி நானும் ஒரு மாற்று கட்சி நிரூபிக்க வரல. நான் மறுபடியும் சொல்றேன், அவர் ஒரு தீர்வு அரசியலை நோக்கி வர்றார். இதை கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த அழுத்தங்கள்லாம் வரும்போது இது ஒரு மாற்றமா பார்க்கப்படும். இனி இது நடக்காதபடி இருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றாரு. அதனால இது டிலேயா வந்தாரு, முன்னாடி நாள் வந்திருக்கணும், அடுத்த நாள் அதுக்கு முன்னாடி நாள் வரணும்ன்ற இந்த நரேட்டிவ் செட் பண்றீங்கல்ல, இத பண்ணாதீங்க யாருமே. நான் முடிச்சிடுறேன், 3 நிமிஷத்துக்கு நான் கருத்தை. அதனால அவர் செஞ்சதுல இருக்கிற என்ன, எதுக்கு இதை செஞ்சாருன்ற அந்த கருத்தை எடுத்து பேசுறேன். திரு விஜயகுமார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது நீங்க இருங்க ஐயா, எனக்கு தான் நேரம் எனக்கு கொடுக்கல, இருங்க ஒரு நிமிஷம். அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, கோர்ட்ல வந்துட்டு நிவாரணம் 25 லட்சம் ரூபாய் விசாரணை ஆன, இதுக்கெல்லாம் யார் காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர்கள் வந்துட்டு கொடுக்கிற புகார் மனுவின் காரணமாக தாமாக முன் வந்து உயர்நீதிமன்றம் இதுல விசாரித்து இதை வந்து இப்படி எல்லாம் விசாரிக்கணும்னு ஒரு இடைக்கால ஒரு மனு இது நிவாரணத்தை கொடுத்திருக்கு. இதுதான் இதுக்கெல்லாம் அதிமுக வந்து அடுத்த நாள உடனே நாங்கள் வந்து இந்த போராட்ட களத்தை எடுத்து அடுத்த நாள அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தான நாங்க போராட்டம் பண்ணி இதை நாங்க கொண்டு போகவே மற்ற எல்லோருமே வரார்கள். நியாயம் கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைப்பதற்காக அனைவரும் போராட வருகிறார்கள், அவர்களை வரவேற்போம். பாலிடிக்ஸ் இல்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நிவாரணம் வேண்டும், அதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கும். அதுல இருந்து பின்னாடி யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக எங்கள் பொதுச் செயலாளர் விடமாற்ற எத்தகைய போராட்டத்தையும் அவர் நடத்துவார். தமிழ்நாட்டில் இனி கற்பழிப்புகளே கூடாது, சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சீர்கெட்டு போயிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்றால் மட்டுமே நிரந்தர தீர்வு நமக்கு ஏற்படும். நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய நிறுவன கருத்து. ஒரே ஆளுநரை போய் பார்க்கறதுனால இந்த தீர்வு ஏற்பட்டுறாது ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி அளித்திருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய ஆவேசமான அவருடைய வேகத்தை இன்னைக்கு காமிச்சிருக்கணும், காமிக்கல. ஸோ பத்திரிகையாளரை சந்திக்காமல், மக்களை சந்திக்காமல் அவர் வந்து தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம்னு சொன்னா அவரால் வெற்றி காண முடியாது. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. உங்களுடைய நிறுவன கருத்து. திருநந்தகம், ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து இந்த குற்றவாளிகள் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டுக்கு பூராமே என்னன்னா, ஏதாவது ஒரு கட்சி அந்த கட்சியில் பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லை வந்து ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸாவோ வச்சுக்கிட்டா போலீஸ்காரங்க கிட்ட இருந்தோ இல்லை வந்து வேற எந்த இடத்துல இருந்தோ நம்ம பண்ற அயோக்கியத்தனம் அட்டூழியத்துக்கெல்லாம் எந்த அழுத்தமும் வராதுங்கிற மாதிரி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்னைக்கு ஒரு நபர்கள் பண்றதை வந்து உடனே வந்து அவர் ஒரு கட்சியை சார்ந்திருக்கனால அந்த கட்சி தான் இந்த தப்பை செஞ்சிருச்சுங்கிறதுலயும் நமக்கு உடன்பாடு. நிறைவான ஒரே வரியில் என்னன்னா, இந்த காவல்துறையும் இன்டெலிஜென்ஸும் என்ன பண்ணணும்னா, யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மந்திரிமார்களோடையும் வேற அரசியல் அதிகாரத்தில் இருக்கவங்களோடையும் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு தாம் பெரிய ஆள்னு காமிச்சிட்டு இருக்காங்களோ, முதல்ல அவங்கள பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணிட்டு அவங்க அந்த கட்சிக்கு குறிப்பிட்ட வகையில் ஆளுங்கட்சிக்கு அந்த தகவலை கொடுக்கணும். அப்பதான் கூட சுத்திட்டு இருக்கிறவன் ஒழுக்கமானவனால் அயோக்கியனான்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு பொதுவெளியில போகும்போது எவன் வேணா வந்து இதை போட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடறான். அப்ப அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சிகள், எந்த கட்சிகளும் வந்து இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு, அயோக்கியர்களுக்கு அடைக்கலமே கொடுக்க கூடாது. நன்றி. ஜலீல், உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சி நிறைவான கருத்தும். அரசியல் தலைவர்களுமே இருக்க மாட்டாங்க. இல்ல, அதாவது இன்னைக்கு கல்லூரிக்கு உள்ளன்றது மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கு வெளியவும் உள்ளேயும் சமூக விரோதிகள் ஒரு கட்டமைப்போட இருக்கக்கூடிய இன்னைக்கு போதைப் பொருட்கள் அதிகப்படியா விற்கக்கூடியது கல்லூரிகளுக்கு கல்லூரிக்கு உள்ள இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, கல்லூரிக்கு வெளியே பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு அவசியமான ஒரு பேட்டி கொடுத்திருந்தா இன்னும் அது பூதாகரமா இருக்கும் சொல்லியிருக்கிறார் பத்திரிகையாளர். அதையும் பத்திரிகையாளர் சந்திக்கல. பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டிய நேரத்துல நிச்சயமா சந்திப்பாரு. அவருடைய அண்ணனோட ராகவன் அவர்களுடைய தேவைக்காகலாம் அவர் போய் பத்திரிகையாளரை சந்திக்கிறது மக்கள் அதுதான் சொல்றேன். இளைஞர்களுக்கு உண்டான ஒரு உத்தியோகத்தை பல மடங்கு பாய்ச்சிருக்கிறாரு. தமிழகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்குது. அதிமுக அவர்கள் சொன்னதை விட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நடத்தின மிகப்பெரிய போராட்டம் இன்னும் கடந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு இதான் டாபிக். அந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. காவல்துறை பல்கலைக்கழகத்துக்குள்ள மட்டும் இல்லாம கல்லூரிகளுக்கு உள்ள மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் அவர்களை ஒடுக்கணும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அங்கே பள்ளிக்கூடத்துல கல்லூரியில படிக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் சமூக விரோதிகளுடைய பாதுகாப்புல இருந்து குழந்தைகள் படிக்க. நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த 5 அழைப்பாளர்கள் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி.
நன்றி நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு கருத்துக்களை அழைப்பாளர்கள் முன்வைத்தது அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் மற்றொரு தலைப்பில் விவாத நேரம் நிகழ்ச்சி நாளை உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.